வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இதயம் தான் முக்கியம். மூளை இல்லைன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கலாம். ஹார்ட் இல்லைன்னா நடக்கவே முடியாது, பேச முடியாது, ஆட்டம் க்ளோஸ். ஒரு நாள் ஒரு வயசு கம்மியானவர் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கிறார். கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை காப்பாற்றிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் சி பாலசுப்ரமணியத்தை கடவுள்னு சொல்கிறார். கடவுள்னா கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் இருக்குது கடவுள். உசுரை காப்பாற்றுறவனும் கடவுள். அந்த கடவுள்கிட்ட நல்ல எண்ணம் இருந்ததுன்னா அந்த கடவுள் இன்னொரு பையனை காப்பாற்ற முடியும். இதான் கடவுள். அந்த பையனை காமிக்கிறேன். தம்பி பேர் என்னப்பா? என் பேர் மகேஷ். எந்த ஊர் சார்? சொந்த ஊர் கரூருங்க. வயசு 34 சார். இப்போ சென்னைக்கு எங்கே போனேன் சார்? சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். என்ன ட்ரீட்மெண்ட்டு சார்? கிடினஸ் வந்து மயக்கமாகி கீழே விழுந்துட்டேன். எங்கே சார்? ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸில், சென்னையில். ஆமாம் சார். அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது சார் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரும் பார்த்தீங்க? ஆமாம் ஆமாம் சார். அப்புறம் கோயம்புத்தூர் வந்தீங்க? ஆமாங்க சார். ஹார்ட் அப்படின்னாவே கேஜி அப்படிங்கிறது நான் ஏன்னா 14 வருஷமாக கோயம்புத்தூரில் தாங்க சார் இருக்கேன். ஹார்ட்னா கேஜி, கை தட்டுங்க சார். என்ன சார் ஹார்ட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே சரி கேஜி, வேறு ஆப்ஷன் வேண்டாம், கேஜி போயிடலாம் அப்படி. சர்க்கரை இல்லை? இல்லைங்க சார். கொலஸ்ட்ரால் இல்லை? இல்லைங்க சார். ஸ்மோக்கிங் பழக்கம்? இல்லைங்க சார். இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். மயக்கம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்க? ஆமாம் பேங்க்கில்? ஆமாம் சார். அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டாங்க? இல்லைங்க சார். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஞாபகம் வந்து எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போய் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இசிஜி அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ எடுக்க சொன்னாங்க. எக்கோ எடுக்கும்போது வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹையர் சென்டர்? ஆமாம். அதாவது நீங்கள் டிரைவிங்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு முடிவு பண்ணுங்கள், நாங்கள் உங்களை டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி அங்கே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களே ஆம்புலன்ஸில் இங்கே அமுச்சு விட்டாங்க. நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னு இங்கே வந்து நல்ல விதமான வைத்தியம் பண்ணி கண்டிப்பாக ஆள் பொழைச்சாச்சு. கண்டிப்பாக. ஆஸ்பத்திரி பரவாயில்லைங்களா சார்? ரொம்ப பரவாயில்லைங்க சார். சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மீறின விஷயம் சார். இந்த ஹாஸ்பிட்டலில் பாலசுப்ரமணியம் சார் ஆகட்டும், கோகுல் சார் ஆகட்டும், பார்த்துக்கிட்ட எல்லா சிஸ்டர்ஸ் ஆகட்டும், உண்மையாகவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் சேர்மன் சார் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு சின்ன வயசுக்காரருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே 2 தடவை ஒய்ஃபை பார்த்து உங்களோட பர்சனல் கார்டு கொடுத்து இவ்வளோ கேர் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க சார். யூஸ்வலாக கேட்பேன் பேஷண்ட்டு, கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்பேன். கடவுளை பார்த்துருக்கீங்களா சார்? இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க சார். பாலசுப்ரமணியம் சார் தான் ஃபஸ்ட்டு கடவுளை பார்த்துருக்கேன். KG Hospital.